வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை நகரின் மையப் பகுதியில் அமைந்திருக்கும் குதிரை பந்தய மைதானம் 52.34 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த மைதானத்தில் உதகையில் கோடை சீசனின் முதல் நிகழ்ச்சியாக துவங்கும் குதிரை பந்தயம் நடத்தப்படுகிறது. இது உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்போது வரை இந்த குதிரை பந்தய மைதானத்தில் வட்டி கட்டாமல் நிலுவையில் குத்தகை பாக்கியான ரூபாய் 822 கோடி ரூபாய் உதகை நகராட்சிக்கு மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிலுவையில் வைத்துள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குதிரை பந்தய மைதானம் சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் பல கோடி ரூபாய் கடந்த பல ஆண்டுகளுக்கும் மேலாக குத்தகை பணம் செலுத்தாமல் இருந்து வந்துள்ளதாகவும் தற்போது வரை நிலுவைத் தொகை பாக்கி 82 கோடியாக இப்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் குதிரை பந்தய மைதானம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்குகள் தொடரப்பட்டு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேரில் உதகை குதிரை பந்தய மைதானத்திற்கு வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலத்தில் உள்ளதால் குதிரை பந்தய மைதான கட்டிடங்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் மகாராஜ் தலைமையில் இன்று வட்டாட்சியர் சரவணன் ஆகியோர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இன்று அதிரடியாக சீல் வைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மேலும் குதிரை பந்தய மைதானத்தை மீட்டெடுத்து உதகையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என இங்குள்ள மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் விடுத்து வந்த நிலையில் தற்போது 822 கோடி ரூபாய் குத்தகை பணம் பாக்கி வைத்துள்ளதை அடுத்து குதிரை பந்தய மைதானத்திற்கு அதிகாரிகள் அதிரடியாக இன்று சீர்க்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். பிரியா.